லூசிபர் படத்தின் இரண்டாம் பாகமான எம்புரான் L2 என்று வெளியான இந்த திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த படத்தை சுற்றிய சர்ச்சையும் ரொம்ப வேகமாகவே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 2019 வெளியான திரைப்படம் லூசிபர் கேரளாவில் மிக குறிப்பாக பல்வேறு அரசியலை பேசக்கூடிய வாரிசு அரசியல், அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சர்ச்சைகள், அதே நேரத்தில் ஒரு போதை உலகம் எப்படியாக இருக்கிறது, போதை உலகத்துக்கும் அரசியலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் என்ன அப்படின்னு பல்வேறு விதமான கதைக்களத்தை கொண்டு ரொம்ப விறுவிறுப்பாக உருவாக்கப்பட்டிருந்த ஒரு படம் லூசிபர். மிகப்பெரிய அளவில் அந்த படம் பல்வேறு மொழிகளிலையும் வெற்றி அடைந்தது. அதற்கு பிறகாக லூசிபர் படத்தினுடைய இரண்டாம் பாகம் விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில கோவிட் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால அது தள்ளிக்கிட்டே வந்தது. இந்த நிலையில தான் லூசிபர் படத்தினுடைய இரண்டாம் பாகமான L2 எம்புரான் இந்த திரைப்படம் வெளியானது. வெளியாகி திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்தது. பல்வேறு மொழிகளில் இந்த படம் மொழிமாற்றம் செய்யப்பட்டும் வெளியிடப்பட்டது. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட படம் வெளியான நாளிலிருந்து இதுவரைக்கும் 100 கோடி ரூபாய் அளவுக்கான வசூலை இந்த படம் குவித்திருக்கிறது அப்படிங்கிறதும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. சரி, எம்புரான் படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சர்ச்சை? ஏன் மோகன்லால் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு சென்றார்? இயக்குனரான பிருத்திவிராஜ் மற்றும் அவருடைய குடும்பம், அவருடைய மனைவி, அம்மா அப்படின்னு எல்லார் மேலேயும் கடுமையான விமர்சனங்கள் வைத்து அவர்கள் டார்கெட் செய்யப்படுறதுக்கான காரணம் என்ன? ஏன் இந்த சர்ச்சைக்குரிய 17 காட்சிகள் என்பது மீண்டும் மறுதணிக்கை செய்யப்பட்டு நீக்குவதாக சொல்லப்பட்டது? உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த விவகாரம் செல்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற விஷயங்களை விரிவாக பார்க்கலாம். எம்புரான் திரைப்படம் ஏற்கனவே நம்ம சொன்னது போல லூசிபர் திரைப்படத்தினுடைய கதைக்களத்தை ஒட்டியதுதான் என்று சொன்னாலும், ஒருவேளை லூசிபர் பார்க்கலனாலும் நேரடியாக L2 ஆன எம்புரானை பார்க்கலாம். இது ஒரு சீக்குவல் திரைப்படம் மாதிரி இல்லாம இது ஒரு தனி திரைப்படம் போலவே பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் படக்குழு சொன்ன ஒரு விஷயம். சரி, இந்த படத்தில் இதே மாதிரியான ஒரு அரசியல் களம், அதாவது ஒரு உள்ளூர் போதை உலகம் அல்லது போதை நெட்வொர்க் சம்பந்தமான விஷயங்கள் இருந்தது இல்லையா லூசிபர்ல. ஆனால் எம்புரான் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வதேச கதைக்களம், சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரக் மாஃபியா, அவர்களுக்கும் அரசியலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, அந்த வாரிசு அரசியலில் வரக்கூடிய ஒருவர் சொந்தமாக ஒரு தனி கட்சி தொடங்கி எப்படியாக அவர் தேர்தலை சந்திக்கிறார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த படத்தில் 2002ஆம் ஆண்டு குஜராத் கோத்ரா கலவரத்தை ஒட்டிய சில காட்சிகள் இருப்பதாகவும், அந்த காட்சியை, அதாவது அந்த கலவரத்தை நினைவு ஊட்டக்கூடிய வகையில் சில காட்சிகள் இந்த படத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுக்கள்ல ஒன்று. அதே நேரத்தில் அந்த கலவரத்தில் ஈடுபடக்கூடியவர்களினுடைய பெயர்கள் என்பதும் கிட்டத்தட்ட குஜராத் கோத்ரா கலவரத்தில் ஈடுபட்டவர்களின் பெயரை ஒட்டியே இருக்கிறது அப்படிங்கிறதும் பாஜக மற்றும் RSS உள்ளிட்ட வலதுசாரி அமைப்புகளினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதே நேரத்தில் படத்தில் மிக குறிப்பாக மத்திய அரசினுடைய விசாரணை அமைப்புகளான CBI, அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகளை தவறாக சித்தரிக்கிறார்கள் அப்படிங்கிறதும் அவர்களுடைய குற்றச்சாட்டு. ஸோ இந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் முன்வைத்து இந்துக்களுக்கு எதிரான படமாக L2 எம்புரான் திரைப்படம் இருக்கிறது, எனவே இந்த படத்தை தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இந்த பாஜக, வலதுசாரிகள், RSS உள்ளிட்ட அமைப்புகளினுடைய கோரிக்கையாக இருந்தது. சரி, கேரளா உள்ளிட்ட அல்லது மற்ற மாநிலங்களில் வலதுசாரி அமைப்புகளினுடைய கோரிக்கை இதுவாக இருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டிலையும் இந்த படம் ஏன் எதிர்ப்பை சம்பாதித்தது அப்படின்னு பார்க்கணும். விவசாயிகள் இந்த படத்திற்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு சட்டமன்றம் வரைக்கும், ஏற்கனவே கேரள சட்டப்பேரவை, மக்களவை வரைக்கும் எதிரொலித்த இந்த விவகாரம் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையிலும் பேசப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, L2 எம்புரான் திரைப்படத்தில் முல்லை பெரியாறு அணை தொடர்பான சில காட்சிகளும் இடம்பெற்றிருக்கிறது. முல்லை பெரியாறு அணை ரொம்ப டேஞ்சர். அந்த அணை ஒருவேளை உடைந்து விட்டால் அது கேரளாவையே முழுசா அழிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு ஆபத்து நிறைந்ததாக இருக்கிறது. எனவே முல்லை பெரியாறு அணை ஒரு ஆபத்தான அணை அப்படின்னு சித்தரிக்கக்கூடிய வகையில் காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாக கூறி விவசாயிகள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தினாங்க. அந்த விவகாரத்தை தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் இன்றைக்கு சட்டமன்றத்தில் எழுப்பினார். அதற்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் அதற்கு பதிலளித்தார்கள். துரைமுருகன் அந்த மாதிரியான காட்சிகள் வைத்ததற்கு கண்டனம் தெரிவித்தார். முதலமைச்சர் அது மறு தணிக்கை செய்யப்பட்டு அந்த காட்சிகள் நீக்கப்படுவதாக கூறப்பட்டிருக்குங்கிற விளக்கத்தை
விளக்கத்தையும் கொடுத்தார். ஸோ ஒரு பக்கம் அங்கே கோத்ரா கலவரம், அதே நேரத்தில் மத்திய விசாரணை அமைப்புகளை தவறாக சித்தரிக்கிறார்கள் அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கக்கூடிய நிலையில் இங்கே தமிழ்நாட்டில் முல்லை பெரியாறு விவகாரம் தொடர்பாகவும் பேசப்பட்டது. கேரளாவை பொறுத்த வரைக்கும் அங்கே வலதுசாரி அமைப்புகளினுடைய எதிர்ப்புக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். ஒரு கலைப்படைப்பை முதல்ல ஒரு படைப்பாகத்தான், திரைப்படமாகத்தான் பார்க்க வேண்டும். அதில் இப்படி மதச்சாயம் பூசுவது அப்படிங்கிறது தேவையற்ற ஒன்று அப்படிங்கிற ஒரு கண்டனத்தையும் பதிவு செய்திருந்தார். இந்த விவகாரம், இந்த விமர்சனங்கள்லாம் எழுந்த உடனேயே அந்த படத்தினுடைய கதாநாயகன் பிரபல மலையாள நடிகர் மோகன்லால் இந்த விவகாரத்திற்கு நாங்கள் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம், யாருடைய மனதையாவது யாருடைய குறிப்பிட்ட மதத்தையாவது இது புண்படுத்தக்கூடிய வகையில் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு எங்கள் படக்குழு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறது, குறிப்பிட்ட அந்த காட்சிகளை நீக்குவதற்கான நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு 17 கட்ஸ் அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட அந்த காட்சிகளை மட்டும் நீக்குவதற்கான மறு தணிக்கை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் போறாங்க. அதே நேரத்தில் பாஜக தரப்பிலிருந்து உச்சநீதிமன்றத்தை நாடுகிறார்கள். உச்சநீதிமன்றம் சொன்னது என்ன அப்படின்னா, இதுதான் சென்சார் போர்டு அவர்கள் பார்த்து தணிக்கை செய்து சர்டிஃபை பண்ண ஒரு படத்தை மீண்டுமாக எப்படி தடை செய்ய முடியும்? ஏற்கனவே அதுக்கு தானே சென்சார் போர்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு, அவர்கள் பார்த்து தணிக்கை செய்த படத்தை நீதிமன்றம் ஏன் தடை செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் அந்த வழக்கை முடித்து வைத்து விட்டார்கள். இந்த விவகாரத்தில் படத்தில் நடித்த மோகன்லால், இயக்குனர் பிருத்திவிராஜ் மற்றும் பிருத்திவிராஜினுடைய மனைவி, அவருடைய தாயார் அப்படின்னு எல்லாருமே தொடர்ச்சியாக டார்கெட் செய்யப்படுறாங்க. பிருத்திவிராஜனுடைய மனைவி மீதான விமர்சனங்கள் அப்படிங்கிறதும் ரொம்ப கடுமையான விமர்சனங்களாக இருக்குது. அவங்க ஒரு அர்பன் நக்சல் அப்படின்னு விமர்சனங்கள் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் கேரளாவிலிருந்து வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த படத்தை குறித்து விமர்சனம் செய்த ஒரு முன்னாள் இராணுவ வீரரை பிருத்திவிராஜனுடைய தாயார் விமர்சனம் செய்ய அவரையும் கூட கடுமையாக பாஜக தலைவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள். ஸோ இப்படியான சூழலில் இந்த விமர்சனம் என்பது நேரடியாக படக்குழு, இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் அப்படிங்கிறவங்களை தாண்டி அவர்களோடு தொடர்புடைய குடும்பத்தினரையும் தாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமையாக மாறி இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி படத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னோம், மத்திய அரசனுடைய விசாரணை அமைப்புகளான இடி மற்றும் சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகளை ரொம்ப தரக்குறைவாக காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு. அதனுடைய எதிரொலியாக படத்தினுடைய பிரதான தயாரிப்பாளர் கோகுலம் சினிமாஸ் அவர்கள் பல்வேறு துறைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மிக குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் சிட்ஃபண்ட் நிறுவனம் நடத்தக்கூடிய அமைப்பாகவும் கோகுலம் இருக்கிறது. எனவே இன்றைக்கு கோகுலம் சிட்ஃபண்ட் தொடர்புடைய பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவினுடைய பல்வேறு அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. ஒரு படைப்பு, அதாவது ஒரு சினிமா என்பது தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறை ஒவ்வொரு கதைக்களத்தை, உண்மையான கதைக்களங்களையோ அல்லது கற்பனை கதைக்களங்களையோ கொண்டு வரும்போது அதன் மீதான விமர்சனங்கள் என்பது மத ரீதியாகவும் அல்லது விமர்சன கருத்துக்கள் இருக்கும் பட்சத்தில் அதை தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகள் சமீப காலங்களில் மிக அதிகமாக எழுந்து கொண்டிருக்கிறது. அதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் லூசிஃபரினுடைய முதல் பாகத்திற்கு எழாத எதிர்ப்பும் சர்ச்சையும் இந்த லூசிஃபரினுடைய இரண்டாம் பாகமான L2 எம்புரானுக்கு எழுந்திருப்பதும், படக்குழு மன்னிப்பு கேட்டு அது தொடர்பான காட்சிகள் நீக்கப்பட்டு மறுதணிக்கை செய்யப்பட்டு ரீரிலீஸ் அளவுக்கு கிட்டத்தட்ட அந்த காட்சிகள் நீக்கப்பட்ட படங்கள் தான் திரையரங்குகளில் வெளியாகும் அப்படின்னு சொன்ன பிறகாகவும் கூட இந்த விவகாரம் உச்சநீதிமன்றம், நாடாளுமன்றம், 2 மாநில சட்டமன்றங்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக எதிரொலித்து கொண்டே இருக்கிறது. லூசிஃபரை பொறுத்தவரைக்கும் பல்வேறு மாநிலங்களில் மொழியாக்கம் செய்யப்பட்டும் அதே நேரத்தில் ஓவர்சீஸ்லையும் கூட இது 100 கோடி ரூபாய் அளவுக்கான வசூலை வாரி குவித்திருக்கிறது அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்று. எனவே இனிவரும் நாட்களில் ஒரு கலைப்படைப்பு மீதான மத ரீதியிலான அல்லது மற்ற ரீதியிலான, அதாவது கருத்து சுதந்திரம் என்கிற அடிப்படையில் முன்வைக்கப்படுகிற கருத்துக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் என்பது தொடரும் பட்சத்தில் அது நிச்சயம் திரையுலகையும் கருத்து சுதந்திரத்தையும் பாதிக்கக்கூடிய வகையில் அமையும் என்பதற்கு ஒரு உதாரணமாக எம்புரான் விவகாரம் மாறியிருக்கிறது.